லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன உன் பொண்டாட்டி அழுதுகிட்டே போறாளா? கல்யாணம் நின்ன அன்னைக்கு நானும் இதே கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த கஷ்டம் எல்லாமே தீந்துரும். ஏன்னா உன் பொண்டாட்டி இப்ப ஜெயிலுக்குள்ள போறா, அங்க இவ்வளவு கஷ்டம் ஒண்ணு இருக்காதே. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இது கோர்ட்டு வாசல்னு பாக்குறேன். கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். அப்புறம் எங்க ஆளுங்க எப்படியாவது ஆஜராக சொல்லிடுவேன். எங்கிட்டயே என் பேத்திய ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சவடால் பேசுறல. அவ்வளவு திமிரு உனக்கு. அவ மட்டும் யானை நம்ப வச்சு ஏமாத்தலாமா? இந்த பயல பிடிக்கலன்னு என் பேத்தி இவரை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. அதோட இவன் ஒதுங்கி போயிருக்கணும். அதை விட்டுட்டு என் பேத்திய பழி வாங்கறதுக்காக நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். தாத்தா, என் அண்ணனை உங்க பேத்தி ஏமாத்த போய் தான் எங்க அண்ணன் பாய்சன் குடிச்சிருக்கான். அவன் உயிர் பழிச்சதே பெரிய விஷயம் தெரியுமா? அத இவனாவது காதுல பூ வச்சிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்ல. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஜட்ஜ் நம்பினாலே போதும். உங்க பேத்திக்கு தண்டனை கன்ஃபார்ம். டேய் பாத்துக்கலாம்டா. நான் என் லாயரை வச்சு என் பேத்தியை வெளியே எடுத்துருவேன். அதையும் மீறி அவளுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சதுன்னா ஜெயில அவ என்ன தண்டனை அனுபவிக்கிறாளோ அதை விட பெரிய தண்டனையா உனக்கு கொடுப்பேன். பாத்துக்க. அப்படியா? அதையும் பாத்துடுறேன். பாத்துருவோம்டா, பாத்துருவோம். உனக்கு எம்புட்டு திமிரு பாத்தியாப்பா? இப்ப நான் தனியார் இல்லை தாத்தா, என் நம்பி உங்க பேத்தி இருக்கா. அதனால மட்டும்தான் நான் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு அமைதியா நின்னேன். இல்லைன்னா அவன் பேசின பேச்சுக்கு இந்த இடத்துல அவனை ஒரு வழி பண்ணியிருப்பேன். இந்த பாரியா, முதல்ல மானசாவை இந்த கேஸில் இருந்து வெளியே எடுப்போம். அதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணணும்னு பார்த்துப்போம். வா. தாத்தா வாங்க, வந்து உட்காருங்க. நீ போய் உட்காரியா? ஓ சரி தாத்தா. ஏய், யாரை தேடுற? அந்த வித்யா அன்னைக்கு கோர்ட்டுக்கு வருவா, அவளைதான் தேடுறேன். அவ எங்க இருக்கான்னு பாக்குறேன், நீ இங்கே இரு. அண்ணா எவ்வளோ ஆச்சு? ஆரம்பிச்சிருக்கோம்ல, நீ உள்ள போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த வித்யா கோர்ட்டுக்கு வருவாமா, அதான் தேடிட்டு இருக்கேன். எப்படியா இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ள வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம், நீ வா.
ஆரம்பிங்க. இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கோம் மானசா அபி இவங்க 2 பேரையும் கூப்பிடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மானசா, அபிஷேக். ஐயா, இங்க நிக்கிற மானசாவுக்கும் என்னுடைய கிளையண்ட் அபிக்கும் கல்யாணம் பண்றதா 2 குடும்பமும் பேசி முடிவு பண்ணியிருந்தாங்க ஐயா. இது அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் இந்த பொண்ணோட முழு சம்மதத்தோட தான் எல்லாம் நடந்திருக்கு. கல்யாணத்தன்னைக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லனோ அபி எனக்கு பிடிக்கலனோ இவங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. லாஸ்ட் மினிட்ல கோவில்ல இருந்து ஓடி போய் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருக்காங்க ஐயா. அபி ஒரு பிசினஸ்மேன், சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிறவர். அவரால் இந்த அவமானத்தை தாங்க முடியாம மன உளைச்சல்ல சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. இல்லங்க ஐயா, அவரு சொல்றது எல்லாமே சுத்த போய். பொய்யா? எதுமா பொய்? நீ இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னியா இல்லையா? அது அவனை பத்தி எனக்கு சரியா தெரியாம இருக்கும்போது சொன்னது. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்படி இவர் என்ன பண்ணாரு? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர்ல கம்பல் பண்ணி சைன் வாங்கினான். என்ன அக்ரிமெண்ட்? அதனாலதான் நான் கல்யாணத்துல இருந்து ஓடி போனேன். அந்த முறிவை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாமேமா. உங்க வீட்ல கூட சொல்லிருக்கலாமே. அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க ஐயா. எல்லாமே லாஸ்ட் மினிட்ல நடந்துச்சு. அந்த சிச்சுவேஷன்ல நான் சொல்றத கேக்குற நிலைமையில என் ஃபேமிலி இல்ல. அதனாலதான் நான் வெளியில போனேன். கல்யாணம் பிடிக்கலன்னு வெளியில போன நீங்க கார்த்தி மட்டும் எப்படிமா உடனே கல்யாணம் பண்ணிட்டீங்க? அது எப்படிமா பிளான் பண்ணாம நடக்கும்? நல்லா கேளுங்க சார். அக்ரிமெண்டா, கையெழுத்தா, ஷோ, இதெல்லாம் இவ விடுற கதை சார். ஜட்ஜையா, அந்த கார்த்திக் இவங்க வீட்ல வேலை செய்யறவன். 2 பேருக்கும் ஏற்கனவே தப்பான பழக்கம் இருந்திருக்கு. டேய், அவரை பத்தி ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசுன கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். அவர் கூட உனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாம அவரை மட்டும் எப்படிமா ஒரே நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இதை யாராவது நம்புவாங்களா? ஐயா, எனக்கு கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு தான் போனேன். கார்த்திக் தான் என்ன காப்பாத்தி எனக்கு லைஃப் கொடுத்தாரு. எல்லாம் போய்ங்க ஐயா. இவங்க அந்த கார்த்தியை லவ் பண்ணிருக்காங்க. வீட்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்டேட்டஸ் பிரச்சனை. அதனால இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதாங்க ஐயா. 21 வயசுக்கு மேல எந்த பொண்ணும் எந்த ஆணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டம் சொல்லுது. அதுக்காக வேற ஒருத்தரை நம்ப வச்சு மோசடி பண்ண கூடாது இல்லைங்கய்யா? உன் பக்கம் வாதாட வக்கீல் இருக்காராமா? உனக்கு வாதாட வக்கீல் இல்லைன்னா அரசு தரப்பு வக்கீல ஏற்பாடு பண்ணலாமா? அதுக்கு அவசியம் இல்லை யுவர் ஆனர், நான் இருக்கேன். மார்னிங் யுவர் ஆனர். என்னங்க மதியழகன், கோர்ட்டுக்கு வர நேரமா இது? மன்னிச்சிருங்க ஐயா, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். சரி, ஆரம்பிங்க. நான் மிஸ்டர் அபிஷேக்க கொஞ்சம் குறுக்கு விசாரணை பண்ணணும். பெர்மிஷன் கிராண்டட். அபிஷேக், நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, யூஎஸ்ல பிசினஸ் பண்றீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள் மாதிரி தெரியுறீங்க. நீங்க சூசைட் ட்ரை பண்ணலாமா? அந்த நேரத்துல நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி இருந்தேன். தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணி இப்படி கல்யாணம் நின்னதை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. அதை என்னால தாங்க முடியல. அதான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன அபி, இதெல்லாம் சொன்னா யாராவது நம்புவாங்களா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னோட கிளையண்ட் பாய்சன் சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸும் உங்க முன்னாடி சப்மிட் பண்ணிருக்கேன். காசு கொடுத்தா உயிரோட இல்லாதவங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பண்ணதா எவிடன்ஸ் ரெடி பண்ண முடியும் சார். நீங்க இந்த எவிடன்ஸை பாக்குறீங்களா? வேணாங்க ஐயா, அது உண்மையாவே இருக்கட்டும். அதை விட
இவர்கிட்ட கேட்க வேண்டிய வேற சில கேள்விகள் இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். மானசா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்களா? சம்மதிச்சாங்க. அவங்களே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா இல்ல வீட்ல சொன்னதுனால ஓகே சொன்னாங்களா? இல்ல, ஃபேமிலியில சொன்னதுனால ஓகே சொன்னாங்க. ஐயா, வீட்ல சொன்னதுனால தான் மானசா இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீனப்ஷியல் அக்ரிமெண்ட்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு அது தெரியாது. என்னங்க நீங்க யுஎஸ்ல இருக்கீங்க, அங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாச்சே, இது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? இல்ல சார், எனக்கு தெரியாது சார். அப்ப தெரியாம நீங்க ஏன் இந்த அக்ரிமெண்ட் பத்தி உங்க லாயர் கிட்ட பேசுனீங்க? அத பத்திலாம் ஒண்ணும் பேசல, இந்த கேஸ் விஷயமா தான் பேசுனேன். நீங்க ப்ரீனப்ஷியல் அக்ரிமெண்ட் பத்தி தான் பேசிருக்கீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நாங்க அத பத்தி பேசினதுக்கு உங்ககிட்ட எதுவும் ஆதாரம் இருக்கா? மதியழகன் சொல்லுங்க. இல்ல யுவர் ஆனர், ஆனா எனக்கு நல்லா தெரியும். ஆதாரம் வேணும் மதி. அந்த அக்ரிமெண்ட் காப்பி உங்ககிட்ட இருக்கா? இல்லங்க ஐயா, ஆனா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தா நான் அந்த அக்ரிமெண்ட் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுவேன். அப்படி ஒரு அக்ரிமெண்டே இல்லங்கய்யா. இல்லாத அக்ரிமெண்ட்டை அவர் எப்படி சப்மிட் பண்ணுவாரு? அதை ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லையா? அதுக்கு தான் ஒரு நாள் பெர்மிஷன் கேட்கிறேன். நீங்க எத்தனை நாள் அவகாசம் கொடுத்தாலும் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாதுங்க ஐயா. இந்த வழக்கை நாளை ஒத்தி வைக்கிறேன். நன்றி ஐயா. இந்த கோர்ட் இத்துடன் கலைகிறது. கார்த்திக், அந்த அக்ரிமெண்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அந்த அபிகிட்ட தான் சார் இருக்கும். அவன் வீட்ல வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அதுதான். அது நமக்கு வேணும். அந்த அக்ரிமெண்ட் இருந்தா மட்டும்தான் மானசாவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும். அதை உங்களால எடுத்துட்டு வர முடியுமா? அதை நான் எடுத்துட்டு வரேன். எப்படிதா? என் உயிரை பணைய வச்சாவது நான் அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வருவேன் தாத்தா. ஏமா, நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்றியா? ஆமா தாத்தா, மானசாவுக்காக நான் எந்த ஆபத்தை வேணாலும் சந்திக்க தயாரா இருக்கேன். நானும் உங்க கூட வரேன். வெரி குட். அப்ப நாளைக்கு பார்க்கலாம். அந்த அக்ரிமெண்டோட கோர்ட்டுக்கு வாங்க. தம்பி, மானசாவை ஜாமீன்ல எடுக்கணும்னு சொன்னனே. ட்ரை பண்ணையா, ஜட்ஜ் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு நாள் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட் அந்த அக்ரிமெண்ட் கிடைக்கலனா நாம இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாளைக்கு கோர்ட்டுக்கு நான் அந்த அக்ரிமெண்டோட வரேன். வாமா 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 பிரீத்தி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ட்ல என்ன நடந்துச்சு? மானசாக்காக வக்கீல் யாராவது ஆஜரானாங்களா? அவர் எப்படி ஆர்கியூ பண்ணாரு? தீர்ப்பு மானசாக்கு ஃபேவரா தானே வந்துச்சு. நீ டென்ஷனா இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணுது. மானசாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? நீ தானமா கோர்ட்ல இருந்து வர, அதான் கேக்குறாரு. கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன யோசிக்கிற? சொல்லு. ஆண்டி வந்து கேட்டாலும் அவகிட்ட சொல்லிதானே ஆகணும். ஜட்ஜு இந்த கேஸ நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. ஏன் இன்னைக்கே மானசா மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்கணுமே. எதுக்கு இன்னொரு நாளைக்கு ஒத்தி வச்சாங்க? மானசா எந்த தப்பு செய்யலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவகிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல. அந்த வக்கீல் ஜட்ஜு கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஜட்ஜு ஒரு நாள் டைம் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான்.
உங்க பொண்ணு இன்னசென்ட் ஒண்ணும் இல்ல அங்கிள். நாளைக்கு தீர்ப்பு வரட்டும், கண்டிப்பா மானசாக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எங்க லாயர் சொல்லிருக்காரு. இந்த தகவல் போதுமா இல்ல வேற எதுவும் சொல்லணுமா? பிரீத்தி, இங்க நீ வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு அங்க நியூஸ் கலெக்ட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கலையே. ஆமா, உன்னை அதை விட ரொம்ப முக்கியமான வேலைக்கு தான் உன் ஆன்ட்டி அங்க அனுப்பி வச்சிருக்கா. நீ போன வேலை என்ன ஆச்சுன்னு நல்லா விளக்கமா எடுத்து சொல்லு. அவ கோர்ட்டுக்கு வந்தாளா? நீ அவளை பாத்தியா? இல்ல ஆண்டி. ஏன் அவ கோர்ட்டுக்கு வரல? கோர்ட்டுக்கு வரலையா இல்ல உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல ஆண்டி, அவ வரவே இல்ல. எனக்கு அவளை தெரியலனாலும் இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியும்ல, அவங்களும் அவளை பார்க்கவே இல்லை. ஒருவேளை நாம அவளை தேடுறோங்கிற விஷயம் அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். அது தெரிஞ்சு அவ வராம இருந்திருக்கலாம் ஆண்டி. நான் யாருக்கிட்டையும் எந்த தகவலையும் சொல்லல. அவ வராம போனதுக்கு நான் காரணமும் இல்லை. என்ன நடக்குதுன்னு அவ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா ஆண்டி. எனக்கு என்னமோ அவ நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காளோன்னு தோணுது. மானசாக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாலோ அதே மாதிரி அவளை வெளியே எடுக்கவும் அவ தாத்தா வச்சு பிரில்லியண்டா மூவ் பண்றா. என்ன பிரீத்தி, படிக்காத முட்டாள் பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்னு நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்த. இப்ப அவ பிரில்லியண்டா யோசிக்கிறான்னு நீயே சொல்ற. அது பிரில்லியன்ட் இல்ல, கிரிமினல் தானம். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. ஊர்ல இருந்து தாத்தாவுக்கு தகவல் சொல்லி அவரை வர வச்சது கூட அவளாதான் இருக்கும். என்ன நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத கோழை ஒளிஞ்சிருந்து சதி பண்ணி என் கோவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கா. அவ ரொம்ப நாளைக்கு இப்படி மறைஞ்சு வாழ முடியாது பிரீத்தி. சீக்கிரமே நான் அவளை பாப்பேன். அப்போ அவளுக்கு நான் யாருன்னு காட்டுவேன். வாணி, நீ எங்க போயிட்டு வர? என்ன புதுசா கேக்குற? நீ கோர்ட்டுக்கு போகும்போது மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா? இவ்ளோ நேரமாவா? பேங்க்ல ஊருக்கு பணம் அனுப்ப வேண்டிய வேலை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, நீ உள்ள போமா. நாளைக்கு மானசா கேஸ் தீர்ப்பு, அதனால அவ கண்டிப்பா கோர்ட்டுக்கு வருவா ஆண்டி. அவளை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறா ஆண்டி. பிரீத்தி, உனக்கு உன் ஆன்ட்டி மேல பெரிய அளவுக்கு மரியாதை இருக்கலாம், அத நான் தப்பு சொல்லல. ஆனா அவங்க சொல்றதுல எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் பிரிச்சு பார்த்து செஞ்சினா நல்லா இருக்கும். புரியல அங்கிள். எனக்கு அவ சப்போர்ட்டா இருக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? மானசா விஷயத்துல இவ யோசிக்கிற விதம் தான் தப்புன்னு சொல்றேன். மானசா வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா, நாமளும் அவளை ஒதுக்கி வச்சுட்டோம். அதோட விட்டுற வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவன் மேல ஒரு கேஸ போட்டு அவளை பனிஷ் பண்ண நினைக்கிறதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? நாளைக்கே உங்க பையன் ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்டு பாய்சன் சாப்பிட்டாலும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா அங்கிள்? இந்த வீட்ல உள்ள எல்லாரையும் விட அதிகமா பாதிக்கப்பட்டது ஏன் அண்ணன். அவன் உயிர் போனாலும் இப்படிதான் பேசுவீங்களா? மானசாவால அவன் ஃபேமிலி லைஃப், பிசினஸ் லைஃப்னு எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு. சொசைட்டில அவனுக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சு. எங்க குடும்பத்தோட நிம்மதியே போயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்ட நாங்க நியாயமா கோர்ட்டுப்படி ஏறக்கூடாது அங்கிள்? அது தப்பா? நாங்க அவளால எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கோன்னு மானசாக்கு புரிய வைக்க நினைக்கிறது தப்பா? இப்ப கூட பிரச்சனை இல்ல அங்கிள். ஆண்டி ஒரு வார்த்தை சொல்லட்டும், இப்பவே நாங்க கேஸ வாபஸ் வாங்கிடுறோம். வேணாம் பிரீத்தி, தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். நீ கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம். நான் கிளம்புறேன் ஆண்டி. உங்களுக்கு கோவம் இருந்தா ஏன் கூட சண்டை போடுங்க. அதை விட்டுட்டு நம்மளால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மேலும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. நீங்க நம்புறத மட்டும் நியாயம்னு நினைக்காம மத்தவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கண்ணை திறந்து பாருங்க.
அதுக்காக தப்ப சரின்னு ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க வேணாம். இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்களோ, எனக்கு எதிரா எப்படி பேசிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பேசிக்கிட்டே இருங்க. எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். வித்யா, என்னாச்சு? கோர்ட்ல என்ன நடந்துச்சு? நீ சொல்லுமா. அந்த அக்ரிமெண்ட் கிடைச்ச மட்டும்தான் மானசவை காப்பாற்ற முடியும். அதை எடுத்துட்டா அம்மாவும் மனச மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனா அவ அதை எங்க வச்சிருக்கா? அவங்க கிட்ட இருந்து எப்படி எடுக்கிறது? நேரா போய் அந்த ராஸ்கலை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரதை விட்டு என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வித்யா, நீ வாமா. இல்ல மாமா, இப்ப அவசரப்பட்டா எல்லாம் தப்பாயிரும். அத்தை ரொம்ப கோவமாயிருவாங்க. அப்புறம் எப்படிமா? இதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம், என்கிட்ட விட்டுருங்க. என் உசுர பணைய வச்சாவது நான் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து மானசவை காப்பாத்துவேன். வித்யா, நானும் கூட வரேன். வேண்டாம் சஞ்சய், கார்த்திக் எனக்கு துணையா இருப்பாரு, நான் பாத்துக்கிறேன்.